வைகள் நிறைய இருக்கு, நிறைய ஊழியங்கள் நடக்குது. எவ்வளவு நடந்தாலும் பத்தாது. பைபிள் சொல்லுது, அறுப்போ மிகுதி ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? என் காரியமா யார் போவார்னு கர்த்தர் கேட்டா, ஆமேன் கர்த்தாவே நான் போகிறேன் அவன், ஆமேன் கர்த்தாவே யாரையாவது அனுப்புங்கன்றது நம்ம. நிறைய சுவிசேஷங்கள் எழும்பட்டும் இல்ல, நாம தான் சுவிசேஷர்களாக எழும்பணும். நாம தான் கர்த்தருக்கு என்று வைராக்கியமா எழும்பணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லாமல் தூங்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கிறோம். இதில் நீங்கள் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னால் அவங்க என்னை எதிர்ப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு மாதிரி பேசுவாங்க, என் குடும்பத்தார் ஒத்துக்க மாட்டாங்க. சொல்கிறவெல்லாம் ஏற்றுக்கொள்வான்னு யார் சொன்னது? இயேசுநாதர் சொன்ன சுவிசேஷத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. நம்ம வேலை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்களா இல்லையாங்கிறது இல்லை, சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. பைபிள் சொல்றது, தண்ணீரின் மேல் விதையை போடு, அது நெடுநாள் கழிச்சு பலன் கொடுக்கும். நட்டது யாரு? பவுல். தண்ணீர் பாய்ச்சினது யாரு? அதுக்கு பின்னாடி வந்து அப்பல்லோ. விளைய செய்தது கர்த்தர். ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுங்கிறது ஒன் டே ப்ராசஸ் இல்லை. என்னைக்கோ யாரோ ஒரு நாள் ஒரு முதல் விதையை போட்டிருப்பாங்க, அவர் அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தர் ஒரு விதை போடுவாங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் வளரும், அப்பவும் ரிஜெக்ட் பண்ணுவார். ஒரு நாள் ஒரு பெரிய சுவிசேஷரோட மீட்டிங்கில் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். விளைய செய்தது கர்த்தர். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பெரிய சுவிசேஷர் மீட்டிங்கில் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம சொன்னாலும், அவருக்கு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணது வேற எங்கேயோ. அதே மாதிரி தான் நீங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்வேங்கிறது முக்கியமே கிடையாது, சொல்றது தான் முக்கியம். டெய்லி காலையில் எழுந்துறீங்க, யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போடுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரர்கள் யாருக்கு சொல்லணுங்கிறத ஒரு லிஸ்ட் போடுங்க. போட்டுட்டு அவங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ சொல்லிட்டாங்க நாமளும் காஸ்பல் சொல்லுவோன்னு ஒரு சிலர்லாம் இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே தூக்கத்தோடு கூட ஒரு வசனத்தை அனுப்பி விட்டுட்டு தூங்கிடுவாங்க. டெய்லி செல்ஃபோனை திறந்தோம்னா 100 வசனம் வருது. இந்த வசனம் யாருக்காக அனுப்புகிறாங்க, யார் அனுப்புகிறாங்க தெரியவே தெரியாது. நான் திருப்பி அவங்களுக்கு கேட்பேன் ஃபோன் பண்ணி, இந்த வசனத்தை அனுப்பியிருக்கிறீங்களே என்னன்னா, இல்லை பாஸ்டர் நான் மொத்தமாக அனுப்பி விட்டேன். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. காலைல எழுந்திரிச்சோடனே பல்காக ஃபார்வர்ட் பண்ணோங்கிறது அவங்களோட எண்ணம். அதுக்கு முன்னாடி உட்காந்து முதல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. யார் யாரோட பேரெல்லாம் எழுதிருக்கீங்களோ ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அவர்களுக்கு அதை அனுப்புங்க. இன்னும் நான் சொல்கிறேன், ஃபார்வேர்டு அனுப்புறதை விட உட்காந்து கொஞ்சம் டைப் பண்ணுங்க. ஒரு நல்ல வசனத்தை தியானிச்சு ஒரு வசனத்தை அனுப்பி விடுங்க. நீங்க அனுப்பி விடுகிற அந்த வசனம் அவனுக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். நமக்கு தெரியாது, ஒருவேளை அதை யாருக்காவது அவர் ஃபார்வர்ட் பண்ணுவாரு, அவருக்கு அது கிரியை செய்யும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இவருக்கு தானே அனுப்பணும்னு. ஒரு முறை எனக்கு ஒரு வசனம் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.